உத்தரப்பிரதேசத்தில் ராமா இருக்கானா? குஜராத்தில் போகிற லட்சுமணன் நான் வாழ்கிறேன். நான் கேட்குறேன், எந்த மாநிலத்தில் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கற்பழிப்பு நடக்கலை? எல்லா மாநிலத்தையும் புதுசாக ஒரு உலகத்தை ஏற்படுத்தினால கற்பழிப்பு நடக்குதுங்க. அது தெரிஞ்சுக்கா. வயசு 12வது படிக்க பிள்ளைய ரேப் பண்ணிட்டோம்னு சொல்லி ரேப் பண்ணி கொண்டு விட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. எல்லாருமே ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அவனை ரோட்டில் உட்காராதேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டினாரான். விளாத்துக்குள்ள இன்ஸ்பெக்டர் தூக்கி மாத்திரான்றான் டிவிக்காரன் பூரா. ஆனாமதுரில் அடித்து கிளச்சிருந்தா அங்கேயே அடித்து கிளச்சிருவாங்கன்னு ஒரு தைரியம் பயம் வரும். அந்த பையன் விட்டுப்பிட்டிய, கோட்டை விட்டுப்பிட்டிய. எல்லாரும் யார் வேணாலும் ரோட்டில் உட்காரலாம் அப்படிங்கிற இடத்த நீங்களே வழி வகுத்து கொடுத்துப்பிட்டிய. ஏன்னா அவனும் பாதிக்கப்பட்டவன், இவங்களும் பாதிக்கப்பட்டவங்க. ஒரு 2 நாளைக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். எதிர்கட்சிக்காரன் உள்ளே வந்தால் கேட்கக்கூடாது. அதை என்ன குழப்புவேன்? யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த வேலையத்தையும் பார்க்குறாங்க. அமைதியாக உனக்கு 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். மானாமதுரையில் ஆகாஷுங்கிற ரவுடியை பிடிக்க போகும்போது பாலத்திலேருந்து விழுந்ததா போலீஸ் தரப்புல சொல்லி அவர் இறந்து விட்டார். போராட்டம்லாம் பண்ணி 6 லட்ச ரூபா ஏதோ கவர்மெண்ட் சார்பில் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இன்றைக்கே நாளைக்கு அது உத்தரவு பிறப்பிக்கப்படும்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவங்க 5 நாளாக ரோட்டில் உட்காந்துட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலையை 5 நாளாக மறைச்சிட்டாங்க. 18,000 வாகனம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சாலையை அவங்க மறைச்சிட்டாங்க. மறைச்ச உடனே எல்லாரும் பேசி பார்த்தாங்க. கடைசியில் கோர்ட்டு வரைக்கும் ஏதோ கோர்ட்டு மூலமாக 1/4 மணி நேரத்தில் கிளம்பலையான்னு எச்சரிக்கை விட்டோம்னா அவங்க கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா அடிக்கடியில் போலீஸ் இறங்குறதுக்கு தயாராக வச்சுருந்தாங்க. ரிசர்வ் பட பூரா கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அடித்த துவேஷம் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும். நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உட்காந்துக்கிட்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கொடுத்தவன் நாங்கள், தெரியுமா உங்களுக்கு? தேசிய நெடுஞ்சாலைக்கு 4 வழிச்சாலைக்கு நிலம் கொடுத்தவன் நாங்கள். எங்களே அரசாங்கம் ஏமாற்றிவிட்டாங்க. நாங்கள் உட்காந்து எங்கள் மேலே 4 கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றுமே கொடுக்கலை. ஒரு குற்றம் நடத்திக்கிறக்காக நடு ரோட்டில் மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எங்களே ஏமாற்றிவிட்டாங்க. கவர்மெண்ட் எங்களே தேனவாரி பூச்சிவிட்டாங்க. கலெக்டர் அந்த தரம்னாரு இந்த தரம்னாரு போடான்ட்டாங்களே. என்ன இடம் கொடுத்த கிழிச்ச அப்படின்ட்டு ஒரு எங்களை பொருளேறி தட்டி விட்டாங்க. நடு ரோட்டில் உங்களை மாதிரி உட்காந்தான் எங்களை வட்டி விட்டாங்க. ஆனால் உங்களை தலித்தினவன்னா உங்களை ஆள் அதிகமாக சேர்ந்தவங்க உங்களை வட்ட முடியல. முடிக்கிறான் பக்குன்னு கலெக்டர் எஸ்பி எல்லாரும். என்ன காரணம்? அவங்களுக்கு இடம் கொடுத்தவனுக்கு பாதிப்பு இருக்குது. அவன் நட்டம் வந்திருக்கு, அவன் உட்காந்துருக்கேன். அவனுக்கு என்னென்னு கேட்கணும்ல. எங்களை கேட்க மாட்டேன். போய் வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்டே வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்கள் ஆனால் நம்பலை. அந்த மாதிரிலாம் ஏதோ கோர்ட்டுக்கு போய் ஒரு தீர்வு எடுத்துகிட்டு நீங்கள் ஓரமாக போயிட்டீங்க. அது வேறு விஷயம். இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நேராக விளாத்தி குளத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய 11ஆவது வயசு 12வது படிக்கிற பிள்ளைய ரேப் பண்ணிட்டோம்னு சொல்லி ரேப் பண்ணி கொண்டு விட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. எல்லாருமே ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அது சட்டம் ஒழுங்கு சரியில் கனிமொழி போய் நேரத்தெல்லாம் வட்டி வச்சுட்டாங்க. எல்லாரும் கோர்ட்டு வேறு அவங்க வேறு போய்ட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க வேறு கேட்டாங்க. இந்த விசாரணை சரியில்லைன்னு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. அவங்களும் 10 பேரை 12 பேரை அதிரடியாக எஸ்பி போய் இறங்கி தனிப்படை அமைச்சு 10 தனிப்படை அமைச்சு பிடிச்சி ஆளை சல்லடை போட்டு தேடி ஒரு 15 பேரை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. 15 பேரை கொண்டு போய் காமாடு தலைமாடா உள்ளே போட்டு ஏதோ அடிச்சிருக்காங்க. அடித்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அடிக்கிறது தானே சரின்னு தானே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்தில் இருந்தே. நானே தப்புனா நீ அடித்தா தான் சொல்லுவேன். சும்மா ஒரு மாலை போட்டு மரியாதை சொல்லிவிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். நானே ஒரு தப்பு தான் தூக்கி போட்டு காமாடு தான் நீ அடிச்சிட வேண்டியதான். அப்போதான் உள்ளே சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். அவங்கள கூட்டி கொண்டு வச்சு 15 பேரை கொண்டு அடிச்சிருப்பாங்க. விலைக்கு எங்களுக்கு தெரியலைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ விட்டாங்க. உடனே நீதிமன்றத்தில் நேற்று நடந்த வழக்கு விசாரணை கூட நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அவங்க தாக்கல் பண்ணதில்லை. இங்கே வாங்க, நீங்கள் இப்படி நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கிட்டு தூத்துக்குடி போகிற வழியே தம்பிச்சு போச்சு. நீங்கள் மாதிரின்னா போலீஸு பதக்குன்னு ஆளை தேடுறேன். சம்மந்தம் இல்லாத தூக்கி உள்ளே போட்டு அடிக்கிறாப்புல. சம்மந்தம் இல்லாத மாட்டிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீனஸ் வேணும். கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு 4 நாள் 3 நாள் 2 நாள் முதல் இடத்த காலி பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க கண்டுபிடிக்க வேணாமா யாருன்னு? பக்கத்து வீட்டுக்காரனா, இல்லை வெளியூருக்காரனா, இல்லை முகம் தெரியாதவனா, அடுத்த மாவட்டத்துக்காரனா, இல்லை யாரும் தெரிய வேணாமா? அது கொஞ்சம் அவகாசம் வேணாமா? ரோட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்பயே கண்டுபிடின்னு உட்காந்துக்கிட்டா என்னன்னு கோர்ட்டு கேட்டாங்க. ஏன்னா சம்மந்தமில்லாத மாட்டிக்கிறேன் வழக்கில். பிரச்சனை இது. ஏன்னா நீ நெருக்கடி பண்ணுற. நெருக்கடி யார் எங்கே கொடுத்தாலும் எனக்கு விசாரணை நியாயமான முறை நடக்காது. அதை நெருக்கடிக்காக யாரையாவது பிடிச்சி கைது பண்ணி எதாவது பண்ணணும்னு பார்ப்பேன். அது சிக்கலாகி போயிடும். அது உண்மையிலே பாதிக்கப்படுறா உண்மையிலே அவனாக இருந்தால் தப்பு இல்லை. யாரோ பிடிச்சி உள்ளே கொண்டாந்து ஒரு 10 சேர்ந்த போராட்டத்தை குறைக்கணும், போராட்டத்தை நிப்பாட்ட வைக்கணும் அப்படிங்கிறக்க யாரோ பிடிச்சி உள்ளே வச்சுட்டா நான் வாழ்க்கை போயிடும். உங்களுக்கு நீதி கிடைக்காது. அவனு வேற ஆள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு வருவேன். இப்படி பல விஷயத்தை கோர்ட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க ஒரே வார்த்தையில். அதுக்கு இடையில இப்போ இன்னும் தீவிரமாக தேடிக்கிட்டே இருக்காது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மானாமதுரையில் ரோட்டில் ஒரு பயலை கொண்டு விட்டாங்க, போலீஸை கொண்டாங்கன்னு சொல்லி நடு சாலையில் தேசியமயமாக சாலையில் 18,000 வாகனம் ஓடக்கூடிய சாலையில் உட்கார விட்டியில் அதே அவங்களும் உட்காந்துட்டாங்க. ரைட்டு, உங்கள் ஆளுங்க ரைட்டு. ரோட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது? அதை சொல்லுங்கள். உடனே ரோட்டில் உட்காராதேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டினாரான். விளாத்துக்குள்ள இன்ஸ்பெக்டர் தூக்கி மாத்திரான்றான் டிவிக்காரன் பூரா. சட்டம் இப்போ எல்லோரும் பாதிக்கப்படுவான் இல்லையா? ஒரு ஆள் இறந்தாங்க, ரைட்டு. அது விசாரணை இருக்கணும். விசாரணை இருக்குது, வாய்ப்பு கொடுக்கணும். யாரையும் அடித்து பிடிச்சிட்டு யாரையும் பிடிக்கணும், ஆளை பிடிக்கணும், தேடணும். இவ்வளோ வேலை இருக்குது. இதை விட்டு எனக்கு ரோட்டில் உட்காந்துட்டு இப்போயே அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆனாமதுரில் அடித்து கிளச்சிருந்தா அங்கேயே அடித்து கிளச்சிருவாங்கன்னு ஒரு தைரியம் பயம் வரும். அந்த பையன் விட்டுப்பிட்டிய, கோட்டை விட்டுப்பிட்டிய. எல்லாரும் யார் வேணாலும் ரோட்டில் உட்காரலாம் அப்படிங்கிற இடத்த நீங்களே வழி வகுத்து கொடுத்துப்பிட்டிய. ஏன்னா அவனும் பாதிக்கப்பட்டவன், இவங்களும் பாதிக்கப்பட்டவன். பாதிப்பு இருக்குங்கிறத யாரும் மறுக்கலை.
நடவடிக்கை கண்டிப்பாக வேணும். ஆனால் குறவலையில் கத்தி வச்சு உடனே நடவடிக்கை எடுக்குங்கிறது தப்பு. தப்பு அது. நீங்கள் நாங்கள் உணர்ச்சி வசத்தில் நீங்கள் பேசுறீங்க. உணர்ச்சி வசத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. தப்பு நடந்து போச்சு. தப்பு எங்கேயும் நடக்கலை. வீட்டுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்டினா குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்டுவான், தடுத்து போட முடியுமா குற்றங்களா? 11 பேருக்கு ஒரு போலீஸ் அமெரிக்காவில். அங்கேயே அதிகமாக கற்பழிப்பு நடக்குதுங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக கற்பழிப்பை நியாயப்படுத்தலை, பொதுவாக சொல்கிறீங்க. உள்ள சூழ்நிலையை முதல் தெரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, உங்கள் சுற்றத்தார் கூட கோவத்தில் இருக்காங்க. எதிர்கட்சிக்காரன் போது அதோட வேறு இணைச்சிக்கிறேன். ரோட்டில் உட்காரு, அதில் உட்காரு, இதில் உட்காரு, ஏவித்தே விடுவேன். ஆனால் தீர்வு என்ன? நம்ம யோசிக்கணும்ல. ஒரு அவகாசம் வேணும், தீர்வு வேணும். உனக்கே ஒரு விஷயத்தை பேசணும்னா ஒரு நாள், ஒரு அரை நாள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் வாய்ப்பெல்லாம் இல்லாமல் ரெண்டு ரோட்டில் உட்காண்டாங்க. நீ பிடிச்சி கொண்டாந்தாத்தே நான் விடுவேன் அப்படின்ட்டாங்க. இவங்க போய்கிட்டு இருக்க வேகத்துக்கு யாரை பிடிக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறாங்களா, இல்லை பதட்டத்தில் வேறு யாராவது அப்புறாணியை போட்டுட்டு நான் ஷூட்டிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்படி இருக்கல. உண்மையான குற்றவாளியை ஷூட்டிங் பண்ணால் நம்ம ஆதரவு. ஆனால் தப்பான யாராவது ஒரு ஆளை போகிற வர அடைந்த ஒரு மெண்டலை போய் தப்பு போட்டுவிட்டு பார்த்தியா உன் மகளை கற்பழிச்சவனை கொண்டவனை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ கலைகிறதா நான் கேட்குறேன். அப்படி தப்பாக போயிடும். அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரிங்க. ஒரு 2 நாளைக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். எதிர்கட்சிக்காரன் உள்ளே வந்தால் கேட்கக்கூடாது. அதை என்ன குழப்புவேன். 6 எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த வேலையத்தையும் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்க விடக்கூடாது. தலைமையில் தேர்தல் வருது, இவங்க பேரை கெடுக்கணும். இங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு. அதே மாநிலத்தில் ஆடுறது பூரா இதை தாண்டி கற்பழிப்பாக இருக்குது. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலத்தில் பூரா அவர் என்ன பெரிய உத்தமே எங்களுக்கு தெரியாது. அவர் மாதிரி பூரா ராமனா வாங்கி எல்லாம் இருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் ராமனா இருக்கானா? குஜராத்தில் பூரா லட்சுமணன் நான் வாழ்கிறேன். நான் கேட்குறேன், எந்த மாநிலத்தில் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கற்பழிப்பு நடக்கலை? எல்லா மாநிலத்திலையும் புதுசாக ஒரு உலகத்தை ஏற்படுத்தினால கற்பழிப்பு நடக்குதுங்க. அது தெரிஞ்சுக்க முதல்ல. இதுக்கு நீ அரசியல் பண்ணக்கூடாது. போலீஸ் நடவடிக்கை எடுக்கிற கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். யாருக்காக தான் சரிங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுக்காம சும்மா நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு உடனே பிடிச்சிட்டு வா, உடனே சுடு, உடனே பிடி அப்படின்னா எப்படி? அது நல்லவனா கெட்டவனா, உண்மையான ஆளா பொய்யான ஆளான்னு தெரியணும்ல. உண்மையான ஆளை கொண்டாந்து சுட்டு கொண்டாத்தே உன் மகளுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதை நீ பார்த்துக்க. நான் உன்னை குறைச்சி பேசலை, உன்னை மட்டமாகவும் பேசலை, உன்னை இழிவுபடுத்தணும் நோக்கம் இல்லை. உண்மையான உன் மகளை கற்பழித்து கொண்டவனை சுட்டு கொண்டா மட்டும்தான் உன் மகளுடைய ஆத்மா சாந்தி அடையும். போகிறவனை வர்றவனை சும்மா நாச்சுக்கு உன் நெருக்கடி இருக்குங்கிறக்கா போலீஸ் சுட்டு கொண்டேன்னா ஆத்மா சாந்தி அடையுமா? அது கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்லா யோசிங்க. எதிர்கட்சிக்காரன் போராட்டத்துக்குள்ள உள்ள விடாதீங்க.